श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसरितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. இன்றைய தினம் 72வது ஸ்லோகம் ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் அனுபவிக்க பிராப்தம். நமக்கு ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இதில் 72வது ஸ்லோகத்தில் இந்த கிரந்தத்துடைய பயன் கூறுகிறார். இந்த கிரந்தம் அதனுடைய பயன் அதை பற்றி தெரிவிக்கிற சமயத்தில் அதை பிற மத யானைகளுக்கு சிங்கநாதம் இந்த கிரந்தம் என்கிறார். பிற மதங்களெல்லாம் யானைன்னு நினச்சிட்டா இது சிங்கநாதம், சிங்க கர்ஜனை, அதை கண்டு அந்த யானைகள் ஓடிவிடும் என்றும் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேடையாக 2 பொருள் கொண்டதாக இருக்கு. ஆஷா மதங்க ஜகனான விஷஹ்ய வேகான் பாதே யதிக்ஷிதிபிருத பிரசபம் நிருந்தன் கார்யக்கதாஹவ குதூஹலிபிப் பரேஷாம் கர்ணே சயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதः ஆஷாமதங்க ஜகனான விஷஹ்ய வேகான் பாதே யதிக்ஷிதிபிருத பிரசபம் நிருந்தன் கார்யக்கதாஹவ குதூஹலிபிப் பரேஷாம் கர்ணே சயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதः. கவிதார்க்கிக சிம்மநாதः அதாவது தங்கள் மதத்தை ஸ்தாபிக்கும் பேராசை கொண்ட பிரதிவாதிகள், பிற மதத்தவர்கள் பெரிய யானைகள் போல் அடக்க முடியாதவர்கள். அவர்களின் ஆர்வம், அவர்களின் ஆணவம் பொறுக்க முடியாதது. அதனால் ஸ்ரீ பாஷ்யகாரனின் பெருமையை அறியாது அவர்கள் கெட்டழுகின்றனர். அவர்களோடு வாதப்போர் புரிய ஆர்வம் கொண்டவர்கள் கவிதார்க்கிக சிங்கமாகிய எனது முழக்கமாய் விளங்கும் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் போரும், அந்த பிரதிவாதிகளின் செவியில் ஓதினால் போரும். இந்த ஒலி, இந்த யதிராஜ சப்தத்தின் ஒலி சிங்கநாதமாய் நின்று அவர்களை தடுத்து நிறுத்தி வலிமையாக அவர்களை இழுத்து வந்து ஸ்ரீ பாஷ்யகாரரின் திருவடிகளிலே சேர்க்கும், அவர்களையும் நல்வழி பெறச் செய்துவிடும். இப்படி உலகில் சிங்கத்தின் முழக்கம் மதம் பிடித்த அடக்க முடியாமல் இஷ்டப்படி திரியும் யானைகளின் காதில் விழுந்து அவற்றை மலை அடியாரத்திலேயே திகைத்து நிற்குமாறு செய்துவிடும் என்பது இங்கு துவனிக்கும் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிப்பது பிற மத யானைகளுக்கு சிங்கநாதம் இது என்று அறிவிக்கிறார். தங்கள் மதத்தை ஸ்தாபித்தே தீர வேண்டும் என்ற பேராசை கொண்டு பிரதிவாதிகள் கட்டுப்படுத்த முடியாத வேகத்தை உடைய மத யானை போன்றவர்கள், அவர்களுடன் வாதப்போர் புரிய விருப்பம் கொண்டவர்களெல்லாம் கவிதார்க்கிக சிங்கமாகிய இந்த முழக்கம் யதிராஜ சப்ததி என்ற ஸ்தோத்திரத்தை ஓதுங்கள். ஓதினால் சிங்கநாதம் கேட்ட அந்த யானைகள் வலியிழந்து நிற்பது போல பிரதிவாதிகள் யானைகள் ஆர்வம் குன்றி ஸ்ரீ பாஷ்யகாரராம் மலையின் திருடிவாரத்தை அடைந்து அவர்கள் நல்வழி பெறுவர் என்கிறார். எதிர்த்து நிற்க முடியாத வேகத்தை உடைய நம்முடைய ஆசை என்னும் திக்கஜங்களை கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணுறார் இன்னொரு ஆச்சாரியன், ஸ்ரீனிவாசாச்சாரியா. எதிர்த்து நிற்க முடியாத வேகத்தை உடைய நம்முடைய ஆசை என்னும் திக்கஜங்களை யதிராஜன் என்ற மலையின் திருவடிகளில், அதாவது அடிவாரத்தில் கட்டாயமாக தடுத்து நிறுத்துவதான இந்த கவிதார்க்கிக சிம்மத்தின் கர்ஜனை வாதப்போரில் ஆர்வமுள்ளவர்களால் மற்ற சித்தாந்திகளின் காதில் போடப்பட வேண்டும். யாரையும் இடித்து தள்ளி மிதித்து செல்லும் ஒரு யானையின் ஓட்டம் ஒரு மலை எதிரே வந்தவுடன் தடைப்பட்டுவிடும். நீங்கள் பிற மதத்தினர்களின் காதில் இந்த கவிதார்க்கிக சிம்மத்தின் இந்த கர்ஜனையை, இந்த ஸ்தோத்திரத்தை காதில் போட்டால் அவர்களுடைய ஆசையெல்லாம் தடைப்பட்டு நின்றுவிடும்.
என்று ஸ்தோத்திரத்திற்கு ஒரு முடிவரையாக திரட்டிய வெண்ணெய் போல ஒரு கருத்தை சாதிக்கிறார் சுவாமி. நம்முடைய ஆசை என்னும் கஜங்கள், யானைகள், மதம் பிடித்த யானைகளையும் அடக்க வல்லது இந்த ஸ்தோத்திரம். இதில் பத உரையை பார்த்துவிட்டு அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் அனுபவிக்கலாம். ஆஷா மதங்கஜ குணகணான விஷஹ்ய வேகான் பாதே யதிக்ஷதி பிருத பிரசபம் நிருந்தன் காரியக்கதாஹவ குதூஹலிபிப் பரேஷாம் கர்ணேஷ ஏஷ கவிதார்க்கிக சிம்மநாதஹ. அவிஷஹ்யன பொறுக்க முடியாத, வேகான் வேகத்தை உடைய, ஆஷா துராசையாகிய பேராசையாகிய, மதங்கஜ கணாம் மதம் பிடித்த யானைகள், அதாவது பிரதிவாதிகளின் ரெண்டு அர்த்தம், ஒன்று யானை இன்னொன்று பிரதிவாதிகளின் கணான் கூட்டங்களை, யதிக்ஷிதி பிருத எதிராஜராகிய மலையின், பாதே எதிராஜாகிய மலையின் திருவடியில், அதாவது அடிவாரத்தில், மலையின் அடிவாரத்தில், பிரசபம் வலிமையாக, நிருந்தன் தடுத்து நிறுத்தி வைக்கின்ற ஷயேஷ அத்தகைய இந்த கவிதார்க்கிக சிம்மநாதக, கவிதார்க்கிக சிம்மம், கவிதார்க்கிக சிங்கத்தின் கர்ஜனை, கதாஹவ வாதப்போரில், குதூகலிபிகி உற்சாகமுடையவரால், பரேஷாம் பிரதிவாதிகளுடைய, கர்ணே காரியகா காதில் செய்தற்குரியது இந்த கர்ஜன். அவர்கள் அந்த பிரதிவாதிகள் வாதப்போர் புரிய வந்தால், அவர்களுடன் வாதப்போர் புரிய விருப்பம் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கவிதார்க்கிக சிம்மமாகிய என்னுடைய முழக்கத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை ஓதுங்கள். ஓதினால் சிங்கநாதம் கேட்ட யானைகள் வலியிழந்து நிற்பது போல அந்த பிரதிவாதிகள், பிற மதஸ்தவர்கள், யானைகள் ஆர்வம் குன்றி ஸ்ரீ பாஷ்யக்காரர் மலை அடிவாரத்தில், திருவடிவாரத்தில் அடைந்து நல்வழி பெறுவர், மதம் ஒழியும். அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம். இந்த ஸ்லோகம் ஸ்லேடையாக இரு பொருள் கொண்டதாக உள்ளது. மலைகளில், காட்டிலே யானைகள் மதம் பிடித்து திரியும். அதே போல மரங்களை முட்டி கீழே சாய்க்கும், கிளைகளை ஒடித்து தின்னும். இதன் அட்டகாசத்தினால் காடே சின்னா பின்னமாய அலங்கோலமாயிருக்கும். கடைசியில் பெருந்தாகத்தினால் தண்ணீர் குடிக்க மலை அடிவாரத்தில் உள்ள குளங்களுக்கு வரும். மலை மேலுள்ள குகைகளில் தூங்கும் சிம்மங்கள் இந்த யானை செய்கிற சப்தத்தினால், அட்டகாசத்தினால் கண் விழித்து வேரி மயிர் பங்க வெப்பாடு பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சோம்பல் முறித்து உடம்பை உதறிக்கொண்டு குகைக்கு வெளியே வந்து உறக்க கர்ஜிக்கும் சிம்மம். அப்பொழுது நீர் குடிக்க வந்த யானைகள் சிம்ம கர்ஜனையை கேட்டதும் பயந்து நடுநடுங்கிவிடும். மலை மீது ஏறி போகாமல் மலையின் தாழ்வரையிலேயே கூட்டம் கூட்டமாக தங்கிவிடும். இதே போல துர்வாதிகள், உடையவருடைய திருவடிகளை ஆசிரயிக்காதவர்கள், மதாந்திரங்களில், பிற மதங்களில் பிரவேசித்து வாதம் செய்ய வருவார்கள். அவர்களுடைய வாதம் என்னும் பேராசையானது அடக்க முடியாதது, ரொம்ப வேகம் கொண்டது. எனவே சாஸ்திர முறைக்கு கட்டுப்படாமல் தாந்தோன்றித்தனமாக, வேத அபார்த்தங்களாக அவர்களுடைய பாஹ்ய மதங்கள் வேத விருத்தமாக மதம் பிடித்த யானை போல கூச்சலிட்டு வாதம் செய்வார்கள். அப்பொழுது கவிதார்க்கிக சிம்மத்தின் நாதமாகிய கர்ஜனை போன்ற இந்த யதிராஜ சப்தத்தையே அவர்கள் எதிரில் கணீர் என்று படித்தாலே போரும். இதை கேட்டதும் மதாந்திரங்களில், பிற மதங்களில் இருந்த ஆசையை தானாகவே விட்டுவிட்டு உடையவர் திருவடியை ஆசிரயித்து விசிஷ்டாத்வைதிகளாக மாறிவிடுவார்கள். இந்த ஸ்தோத்திரம் பிறரை பலாத்காரமாக பிடித்து இழுத்து உடையவர் திருவடியில் சேர்த்து நிறுத்தும். எனவே வாதம் செய்ய விரும்பும் நம்மவர்கள் கவிதார்க்கிக சிம்மத்தின் கர்ஜனையாகிய இந்த சப்ததியை அவர்கள் காதில் போட்டாலே போரும். காட்டில் சிம்மநாதத்தை கேட்ட மாத்திரத்தில் யானைகள் மலை ஏறி செல்லாது மலை அடிவாரத்தில் நின்று விடுவது போல இந்த பிரதிவாதிகள்
எதிராஜரின் திருவடிவாரத்திலேயே நின்று விடுவார்கள், தங்கி விடுவார்கள். இந்த ஸ்தோத்திரம் ஒரு சிம்ம நாதம், கவிதார்க்கிக சிம்மத்தின் நாதம், கவிதார்க்கிக சிம்மத்தின் வாக்கு, ஓசை, ஒலி. வாதம் செய்ய புறப்படும் துர்வாதிகள் நம்மை வாதத்தில் வெல்ல ஒரு ஆசை கொண்டிருப்பர். அது வெறும் துராசை, பேராசை, தோற்று போய்விடும். ஆனால் துணிந்து வாதத்திற்கு வராமல் ஓடி ஒளிய வைக்கும் அவர்களை இந்த சப்ததியாகிய கவிதார்க்கிக சிம்மநாதம், அழகான ஸ்லேடை, மத்த கஜங்கள் மலைகளில் காடுகளில் தறிக்கெட்டு ஓடி வந்து ஓசை எழுப்பி அட்டகாசம் பண்ணும். மதாந்தரர்கள், பிற மதத்தவர்கள், துர்வாதிகள் பேராசை கொண்டு வாதத்திற்கு வந்து கத்தல் கத்துவார்கள். அவர்கள் அட்டகாசம் அந்த யானைகள் பண்ணும்போது மலை குகையில் வாழும் சிம்மம் ஒன்று கர்ஜித்து அதை கேட்ட மாத்திரத்தில் மத்த கஜங்கள் ஒடுங்கி நடுங்கி நிசப்தமாக ஏதேனும் தாழ்வரை சென்று பதுங்கும். கவிதார்க்கிக சிம்மத்தின் இந்த எதிராஜ சப்ததியை சொன்னால் அந்த பேராசை கொண்ட துர்வாதிகளும் வாதத்திற்கு வராமல் ஓடி ஒளிய வைத்துவிட வல்லது. அவர்கள் ராமானுஜரின் திருவடியை சேர்க்கும். இந்த சப்ததியான கவிதார்க்கிக சிம்மநாதம் அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.